தெரியல. ஒருவேளை ஒரு கேள்வி. வார்டன் வந்து வேற யாராவது இருந்தா இவங்கலாம் இப்படி விளையாண்டுருப்பாங்களா? இப்படிலாம் பாட்டு கனியா இருந்தா பாடிருப்பாங்களா? இப்படி விளையாடிருக்க மாட்டாங்க. ஏன் கனியா இருந்தா விளையாட மாட்டாங்க? அதனாலதான் பிக் பாஸ் கனிய போடலன்றேன் நான். சரி, கனி டீச்சர் ரோல் கரெக்ட்டா பண்றாங்களா? இல்ல. சில ஃபர்ஸ்ட் டே விஷயங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஓகே. வார்டனோட கால வந்து ஸ்டூடண்ட் புடிச்சு அழுத்தினாரு. அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. ஒரு வார்டன் டீச்சர் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்ற எக்ஸாம்பிள வந்து எஃப்ஜே அவர்களும் கனி அவர்களும் கொடுத்திருக்காங்க. இது சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்ப வந்து அன்னைக்கு வந்து கனி வந்து என்ன பேசுறாங்க, நீங்க என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது தப்புங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டோட கால வந்து அமுக்கி விட்டது, சாரி, ஸ்டூடெண்ட் வந்து உங்க கால அமுக்கி விட்டது தப்புங்க. நீங்க வார்டனா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. ஒரு சீன் பார்த்தோம். ஒரு போட்டோ பார்த்தோம். சோ கனி உட்கார்ந்திருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு டீச்சர். சோ அந்த எஃப்ஜே வந்து வார்டன். கழுத்துல போயிட்டு படுத்திருந்த மாரியா அவங்க என்ன பண்ணாருன்னு தெரியல. சோ இந்த மாதிரி பண்ணலாமா? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பசங்கள தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து அத சொல்லிட்டாங்க. ஓப்பனாவே வந்து அத வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி என்ன மதிக்காம போற பசங்கள தான் எனக்கு பிடிக்கும். கனி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, ஒரு ஃபேமிலி இருக்கு, எல்லாமே ஓகே. ஒரு தம்பி அப்படின்னு நினைக்கிற பையன இந்த மாதிரி திமிரு காட்டுற பசங்கள தான் பிடிக்கும். திமிரு காட்டுறது தான் நீங்க ஓகே. நீங்க தம்பியா நினைச்சு கூட அத சொல்லலாம். தம்பின்ற முறையில சொல்றது ஓகே, சூப்பர். ஆனா நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ஃபோட்டோன்னு சொன்னீங்கல்ல, நான் வீடியோவே காட்டுறேங்க. வீடியோ வேணுமா? வீடியோ இருக்கு. ஆதாரம் வேணுமா? ஆதாரம் இருக்கு. எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. இதெல்லாம் நம்மளுக்கு காட்டணும்ன்ற அவசியம் இல்ல சோ சேனலுக்கு. நீங்க சொல்றத பார்த்தா அவங்க பண்ற தப்பெல்லாம் கரெக்ட். ஆமா, பிடிக்காதவங்க பண்ணுனா அது தப்பு. ஆமா. இப்ப எஃப்ஜே வந்து கனி அவர்கள் கழுத்துல இப்படி பண்றது சரி. ஆனா வந்து கமருதீன் வந்து பார்வதி கால வந்து வலிக்குதுன்றதுக்காக நேவி விட்டா அது தப்பு. இது ஆக்சுவலி 24 ஹவர்ஸ் டாஸ்க். மார்னிங் டு ஈவினிங் ஸ்கூலா போகும். ஈவினிங் டு நைட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹாஸ்டலா போகும். ஸோ இது கண்டினியூட்டி தான். உங்களுக்கு எங்கேயுமே பஸர் பண்ணி இந்த டாஸ்க் தற்காலிகமாக நிறுத்தப்படுதுன்னு பிக் பாஸ் சொல்லல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்டிவிட்டி வந்து எதை குறிக்குது இது? சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வருது?